ஹாய் எவ்ரி ஒன். நம்மளுடைய டீமில் நிறைய நபர்கள் இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு 5 நிமிடங்கள் உங்ககிட்ட உரையாடலாம் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம கிரிப்டோ கரன்சியில் இறங்கலாமா இறங்க வேண்டாமா அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கலாம். அது முழு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ, ஒரு ½ hour வீடியோ நம்ம பிறகு போடுவோம். இப்போதைக்கு ஒரு 5 minutesல சம் புரிகிற மாதிரியான விஷயங்கள் பேசிக்கும். இப்போ பணம் பண்ணுது, பணத்தை பார்க்குது, பணத்தை மல்டிபிள் ஆகுது அப்படின்ற ஒரு ஆசையில் நிறைய நபர்கள் பணத்தை மட்டுமே மையமாக வச்சு பண சுழற்சி முறையில் பணத்தை ரெட்டி பார்க்குறாங்க, மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் என்ன ஆசை வருது அப்படின்னா, நம்ம பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் வருது. அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இந்தியாவில் வந்தது. இப்போ ஒரு அதிகபட்சமாக ஒரு 6 to 7 ஆண்டுகளாக கிரிப்டோ மோகம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சியில் முதலீடு போடலாமா போட வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி, கிரிப்டோன்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்ற விஷயங்கள் அதில் ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் உள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்போ முதல் விஷயம், கிரிப்டோ இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஃப்யூச்சர் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கிரிப்டோவுக்கு மாற போகிறாங்க. அதில் எந்த வகையான சந்தேகம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கிரிப்டோ கரன்சி இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த கிரிப்டோ நல்லதா கெட்டதா அந்த கேள்விக்கு பதில் உண்டு. கிரிப்டோ அப்படின்றது நல்லதா கெட்டதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இன்னைக்கு கைக்கு கை மாறும் பணமே அப்படின்ற ஒரு பணம் ஒன்று கையில் வச்சுருக்கிறோம். இந்த பணம் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 100% நல்லது தான். நீங்கள் எப்போ பணம் நல்லதோ, இந்தியன் மணி எப்போ நல்லதுன்னு சொல்கிறீங்களோ, டாலரும் நல்லது, கிரிப்டோ கரன்சி நல்லது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பணங்களும், அத்தனை கரன்சியும், அத்தனை கிரிப்டோ கரன்சியும் நல்ல விஷயம். ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் வேணும். இப்போ உங்களுடைய பணத்தை முதலீடு போட்டு உங்களுடைய பணத்தை மல்டிபிள் ஆக்க நமக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தான் நம்மளுடைய கிரிப்டோவிலையும் பணத்தை போட்டு பணத்தை மல்டிபிள் ஆக்கிற ஆசைகள் உண்டு. இதுவும் சாத்தியமான விஷயங்கள். அப்போ இதில் நிறைய நபர்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, பாதுகாப்பு இருக்குதா அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. இப்போ பாதுகாப்பு கிரிப்டோவில் இருக்கா இல்லையான்றதை நான் சொல்கிற ஐடியா வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய பணம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பணத்தை ஒரு ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இயங்குகிற பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் பணத்தை போட்டால் பணம் பாதுகாப்பாக சேருமா வராதா? அப்போ 100% நமக்கு ஒரு RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற எத்தனை இதுலேயும் பார்த்திங்கன்னா பணம் நமக்கு கண்டிப்பாக வரும். அவங்க முதலீடு பண்ணுற இடத்துல பிரச்சனையே இருந்தாலும் நம்ம பணம் பாதுகாப்பு. உண்மையா இல்லைங்களா பாருங்கள். ரெண்டாவது, இன்சூரன்ஸ். இன்றைக்கி பணத்தை போடுறோம், அந்த பணத்துலேயும் நமக்கு பணம் வர்றது கேரண்டி. ஏன்னா அது IRDA அப்படின்ற ஒரு கண்ட்ரோலில் இயங்குது. அந்த பணமும் கவர்மெண்ட்டோடைய அமைப்பிலேருந்து நமக்கு வரும், அதுலேயும் பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது, இன்றைக்கி நம்ம சிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து பணம் கட்டுறோம், அல்லது நம்ம ஊரில் வட்டிக்கு விடுறோம். 3 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, மீட்ரு வட்டி, நிறைய வட்டிகள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணத்துலேயும் நிறைய நபர்கள் வாங்குறாங்க, ஒரு சிலவங்க ஏமாறுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் இவ்வளோ பணம் போட்டிங்கன்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு டபுளாக தரேன், ஒரு 6 வருஷத்தில் 3 மடங்காக தரேன் அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குறைஞ்சிடுச்சு. ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சகாரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா PACLன்னு ஒரு கம்பெனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் அக்ரோடெக்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள், அது மதுரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள், புத்திசல் மாதிரியான நிறுவனங்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்தது. அதே மாதிரி பணத்தையும் கொடுத்தாங்க, ரிட்டர்னும் கொடுத்தாங்க. அதன் பிறகு கவர்மெண்ட் என்ன ஆச்சு, லாக் பண்ணாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி ஆரம்பத்தில் போன அத்தனை நபர்களும் லாபத்தை அனுபவிச்சாங்க. ஆனால் கடைசியாக போனவங்க எல்லாருமே பணத்தை இழந்துட்டுருக்காங்க.
அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பணம் நல்ல விஷயந்தான். அந்த பணத்தை பாதுகாப்பான இடத்துல முதலீடு போடுறோமா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து ஆர்ஓசி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனின்ற ஆக்டில் இருக்கிற ஒரு கம்பெனியில் பணம் போட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டு நமக்கு பணம் தராது. ஆனால் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்லையோ அல்லது ஐஆர்ஏ கண்ட்ரோலில் இருந்தால் பணம் பாதுகாப்பு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரிப்டோ கரன்சின்றது நல்ல விஷயந்தான். பணம் எப்படி நல்ல விஷயமோ அந்த மாதிரி. ஆனால் அந்த பணத்தை மல்டிபிள் பண்ணுறதுக்கு யாரையாவது ஒருத்தவங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பக்கா கிரிமினலாக இருப்பாங்க, பக்கா ஃப்ராடாக இருப்பாங்க. அப்போ பாதுகாப்பான இடத்துல உங்களுடைய கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், விற்கலாம். அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் முழு வீடியோவில் உங்களுக்கு பேசுவோம். நாம் அந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம். அது வந்து அதனுடைய வேல்யூ கூடும்போது அதை நம்ம விற்று நம்ம பணமாக பார்த்துக்கலாம். குறையும் போது ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற பொறுத்து தான் நமக்கு அது ஏறும் இறங்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முழு வீடியோ பார்த்திங்கன்னா தான் அது முழுக்க புரியும். இப்போ சிம்பிளாக நமக்கு புரியறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த காயினை நம்ம வாங்குகிறோமோ அந்த காயின் விலை ஏறும்போது விற்றா நமக்கு லாபம், இறங்கும்போது விற்றா நஷ்டம். இது எல்லாருக்கும் தெரியும். அதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அந்த ஹோல்டுன்றது வந்து நம்ம கண்ட்ரோலில் ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதே வந்து சென்ட்ரலைஸ்டு ஆப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த காயின் எந்த நேரம் யாருக்கு என்ன பிரச்சனை வருமோ அது நம்ம கையில் இருக்காது. இதுவே நம்ம கண்ட்ரோலில் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் அதை விற்றுக்கலாம். இதை பணத்தை மல்டிபிள் பண்ணி தரேன், கிரிப்டோ கரன்சி தான், நாங்களும் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புது புது திட்டங்களை கொண்டு வந்து, இப்போ நான் சகாரா பிஏசியில் இந்த மாதிரியான கம்பெனிகள் வந்து பணத்தை எடுத்து பண்ண மாதிரியே இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் ஒரு காயின் இருக்குது, இந்த காயினுக்கு கிரிப்டோ கரன்சி, இந்த காயினில் உங்களுடைய முதலீடு போடுங்க, உங்கள் பணத்தை 3 மடங்காக ஆக்குறேன் 4 மடங்காக ஆக்குறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி நம்புறவங்க இனிஷியலில் தருவாங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா மூடிட்டு போயிடுவாங்க. எத்தனையோ நிறுவனங்கள் இன்றைக்கி மூடப்பட்டிருக்கு இந்தியாவில். நிறைய நிறுவனங்கள் நேமே என்னால் சொல்ல முடியும். அப்போ அத்தனை நிறுவனம் மூடப்பட்டிருக்கு. முதல்ல அவங்க ஆரம்பித்தாங்கன்னா எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க, நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கலை. அவங்க அதை மூடணும்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அதை மூடிடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறவங்க எல்லாருமே நம்மளாக தான் இருப்போம். அதனால் கிரிப்டோ கரன்சியை வாங்குங்க, ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போலாம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த காயினை கிரிப்டோ கரன்சியில் எனக்கு தெரிஞ்சு 6000 காயினுக்கு மேலே இருக்குது. இந்த காயினில் எது நல்ல காயின், எது மோசமான காயின், எது வந்து டூப்ளிகேட் காயின்ன்றது நமக்கு தெரியாது. அதில் கிரிப்டோ அனுபவம் உள்ளவங்களை, கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் முக்கியமான காயின் சொல்லுவாங்க. என்னாலே ஒரு சில காயின் சொல்ல முடியும். பிடிசி பிட்காயின்றது உலக லெவலில் தெரிஞ்ச விஷயம். அந்த காயினில் முதலீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸே வராது. லாஸே வந்தாலும் 10% 15% லாபம், நஷ்டம் இவ்வளோ தான் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எத்திரியன், ட்ரானு, எக்ஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ரிப்பிள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எம், இந்த மாதிரி மேட்டிக்னு, இந்த மாதிரி ஒரு சில காயின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த காயின் எல்லாமே பக்கா காயின். நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், ஹோல்டு பண்ணலாம். அது மல்டிபிள் ஆச்சுன்னா உங்களுடைய பணம் மல்டிபிள் ஆகும். ஆனால் மற்ற நிறுவனம் சொல்ல மாதிரி எக்ஸ்ஒய் ஏதாவது ஒரு நிறுவனங்களில் நீங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பணத்தை 3 மடங்காக உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி காயின் தருவாங்க. அந்த காயினை வாங்கி 3 ஆண்டுகள் கழித்து அந்த காயின் வரும்போது இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேட்டு 3 வருஷமா இருந்ததுனா லாபம், அதை விட அதிகமான லாபம். அதை விட கம்மியாக இருந்ததுனா உங்களுக்கு நஷ்டம். 3 மடங்கு கம்மியாச்சுன்னா உங்கள் அசல் வராது. இதே இன்றைக்கி 4 ரூபா இருக்கிற காயின் நீங்கள் 3 ஆண்டுகள் கழித்து அந்த காயினுடைய விலை 40 பைசா. ஆனால் 3 மடங்கு உங்களுக்கு இப்போ காயின் தராங்கன்னா நீங்கள் அன்றைக்கி விற்றீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதே 0.04 பைசாவில் வந்து நிற்கிது. அன்னைக்கு உங்களுடைய காயின் இன்ட்டு மல்டிபிள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்களோடு இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சியை பாதுகாப்பான முறையில் வாங்கணும், விற்கணும். ஆனால் எம்எல்எம்ன்ற முறையில் நீங்கள் 4 பேர் ஏறீங்க உங்களுக்கு ரெஃபரல் தரேன் அப்படின்ற ஒரு பேஸில் போயிடாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த ரெஃபரல் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு முன்னாடி நீ ஏற்கனவே என்னப்பா பண்ணன்னு கேளு பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு காயினை வச்சு அவர் ப்ரொமோட் பண்ணிருப்பார். அதுக்கு முன்னாடி என்னப்பா பண்ணனா ஏற்கனவே ஒரு காயின் வாங்கினேன் சார் அது சொல்லுங்கள். அப்போ அன்னைக்கு அந்த காயின் சொல்லும்போது நீ என்ன மாதிரியான பதில் சொன்ன, இதே தான் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இந்த காயின் 3 மடங்காக ஆகும், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவோன்னு இதே மாதிரியான ஒரே தாட்டை பொய்யை திரும்ப திரும்ப காயினுக்கு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பிளாக் செயின் டெக்னாலஜி, அது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்குது, அப்புறம் சென்ட்ரலைஸு, இது வந்து யார் கண்ட்ரோல்லையும் இருக்காது, இது வந்து டீசென்ட்ரலைஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நமக்கு புரியாத ஒரு வேர்டை கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க.
தயவு செய்து அந்த விஷயத்தை எதுவுமே நீங்கள் மைண்டுக்குள்ளே வைக்காதீங்க. கிரிப்டோ கரன்சியோடைய பேசிக் எஜுகேஷனல் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ரிஸ்க்கு நீங்கள் எந்த எம்எல்எம்லையோ எந்த காயினை வேணாலும் வாங்குங்க, ஹோல்டு பண்ணுங்கள். ஆனால் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள ரெஃபரல் கொடுத்துடாதீங்க. அவங்க ஒரு காயின் சொல்கிறாங்கன்னா அந்த காயினை அதை படிங்க. இந்த காயின் வளருமா, அல்லது இந்த காயினுடைய ஒயிட் பேப்பர் எடுத்து பாருங்கள். இதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காயினுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, அது வளர்கிறதுக்காக பேக்ரவுண்டில் என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, திட்டங்கள், இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இது உண்மையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எம்எல்எம்மாக இறங்காதீங்க. நீங்கள் அந்த காயினை வாங்குங்க, உங்கள் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணுங்கள், எங்கேயா ஏறிச்சுன்னா சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரிப்டோ சம்மந்தமான இன்னும் ப்ரீஃபான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் வேணும், அந்த தகவல்களை உங்களுடைய கமெண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அன்டு தென் பை ஃப்ரம் LSS.